அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சிறுபஞ்சம் நூலை பற்றி பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு நூலுங்க. ஸோ இதிலேருந்து ஒரு பகுதி அடிக்கடி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வினா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். பாருங்கள், இந்த பகுதி தாங்க நம்ம பார்க்கக்கூடிய பகுதி. ஸோ இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியம் இருக்காங்க. அந்த சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் வந்த நூல்களை தான் நம்ம என்ன சொல்லி சொல்கிறோம், நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சங்க இலக்கியம், அந்த சங்க இலக்கியத்தை தொடர்ந்து வந்த நூல்கள் நீதி நூல்கள். அந்த நீதி நூல்களை தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 14 கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். சரியாங்க. இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 5 சிறிய வேர்கள் என்று பொருள்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது 5 சிறிய வேர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த 5 சிறிய வேர்களை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க. அந்த 5ஐயுமே வரிசைப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சரியாங்க. ஸோ அப்போ 5 என்னதுங்க, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சரியாங்க. ஏன்னா இந்த 5 வேர்களான மருந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை தீர்க்கும். அதே மாதிரி சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமையை போக்கி நம்மளை என்ன பண்ணோம், நல்வழிப்படுத்தும். அப்போ சிறுபஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனை கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னா 5 கருத்துக்கள் இருக்கும். ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, இந்த சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே நன்மை தர்றது எது, தீமை தர்றது எது, நகைப்புக்கு உரியது எது அப்படின்னு பல வகையில் வாழ்வியல் உண்மைகளை நமக்கு எடுத்துக்காட்டுதுங்க. அடுத்தது, இந்த சிறுபஞ்சம் நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன். சரியாங்க. இந்த காரியாசன் யார் அப்படின்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணவர் தான் இந்த காரியாசன். சரியாங்க. இதில் காரி அப்படின்றது தான் இயற்பெயர். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சிறுபஞ்சம் நூலோட ஆசிரியர் காரியாசன். ஆனால் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா காரி அப்படின்றது தான் இயற்பெயர். அப்போ ஆசான் அப்படின்னா என்னங்க வரணும், தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் தான் ஆசான். ஸோ இவரை காரியாசனை மாக்காரியாசன் அப்படின்னு பாயிரச்சியில் குறிப்பிட்டு சொல்லுதுங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் சிறுபஞ்ச மூலத்தினுடைய மிக முக்கிய குறிப்புகள். அடுத்தது பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பாங்க. சிறுபஞ்ச மூலத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் இருக்குது. ஸோ 5 கருத்துக்கள் இருந்தால் சிறுபஞ்ச மூலம். அடுத்தது பாருங்கள், ஒரு பாடலில் 3 கருத்துக்கள் இருந்தால் அது திரிகடுகம். சரிங்களா. திரின்னு வருதுலங்க. அப்போ 3 கருத்துக்கள் இருந்தால் திரிகடுகம். அடுத்த 6 கருத்துக்கள் இருந்தால் ஏலாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. ஸோ 6 கருத்துக்கள்னால் என்னதுங்க, ஏலாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் போகிறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.